Explain the bond formation in BeCl2 and MgCl2. BeCl2. ஸோ பாண்ட் ஃபார்மேஷன் பற்றி படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ட்ரிக் யூஸ் பண்ணி ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. என்ன ட்ரிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரானையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பெர்லியம்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 2. அப்படி தானா? குளோரின். ஸோ ஏன் பெர்லியம்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரான் 2? 1s2 2s2 அப்படி தானா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னது? செகண்ட் ஷெல். செகண்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 2. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ ஃப்ளூரின்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு என்னது? 2s2 2p5 தானே இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அதனால 7. ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், ஐடின் எல்லாத்துக்குமே 7 தான். ஓகேவா? ஒரு குரூப்பில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னதுன்னு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃப்ளூரினுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பெரிலியம் குரூப்பில் பெரிலியம் தான் ஃபஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. அப்போ பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம் எல்லாத்துக்குமே 2 தான். ஓகேவா? அது திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இது வந்து 2s2 2p5 இருக்குமா? குளோரின் ஒன்றும் இல்லை, 3s2 3p5 இருக்கும். புரோமின் என்ன இருக்கும்? 4s2 4p5 இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ பீரியட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இது செகண்ட் பீரியட், இது தேர்ட் பீரியட். பட் தென் த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வில் நெவர் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ பெர்லியம்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் 2ன்னு போட்டுட்டேன். குளோரின்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஸோ 7 2s are 14. ஸோ என்ன கிடைக்குது? 16. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூவை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எதை வச்சு டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கிடைச்சிருக்க வேல்யூ வந்து greater than 8 இருந்துச்சுன்னா divided by 8, less than 8 இருந்துச்சுன்னா divided by 2. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் ட்ரிக். ஸோ கிடைச்சிருக்க வேல்யூ வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணி கிடைச்சிருக்க வேல்யூ greater than 8 ஆச்சுன்னா divided by 8, less than 8 ஆச்சுன்னா divided by 2. ஸோ இது வந்து 16 greater than 8 தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ divided by 8. ஸோ 8 2s are 16. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? குவாஷியன்ட் 2. 2னா என்ன இருக்கும்? sp ஹைப்ரிடைசேஷன். s 1 இருக்கும், p 1 இருக்கும். ஏன் s 1 இருக்குது அப்படின்னா, sக்கு ஒரு ஆர்பிட்டல் தானே பாசிபிள். அதனால s 1 தான் இருக்க முடியும். s 2லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படின்னா pக்கு வந்து மேக்ஸிமம் 3 வரை பாசிபிள். ஏன்னா 3 ஆர்பிட்டல் இருக்குல்ல, p4லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி தானே? ஸோ நம்மளுக்கு 2 தானே வேணும். அப்போ ஒரு எஸ்ஸையும் ஒரு பியை மட்டும் எடுத்துட்டோம். ஸோ எஸ்பினா என்னது அப்படின்னா, ஸோ ஒரு ஆட்டமை சுற்றி 2 அதர் ஆட்டம் இருக்கும். ஸோ லீனியர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் ஆட்டம் என்னது? பெரிலியம். ஸோ இந்த பெரிலியமை சுற்றி 2 குளோரின் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் நம்ம லைட்டாக நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிச்சு. இது லீனியர் ஷேப் அண்ட் ஜாமெட்ரி எல்லாமே லீனியர்னு. ஸோ நம்ம லைக் வந்து ஆர்பிட்டல்ஸ் போட்டு இதை படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? பெரிலியமுக்கு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க 1s2 2s2. ஸோ இந்த 2s2 மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு பேசிக்காக பாண்ட் ஃபார்மேஷனுக்கு. ஸோ 2s2 நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ 2pயும் இருக்கும் ஆக்சுவலி. அப்படி தானா? ஸோ என்ன ஆகும்னா, இது கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ எப்போவுமே பேர்டாக இருக்கிறத பிரித்து விட்டுருவோம். அப்போ தானே பாண்ட் ஃபார்ம் பண்ணோம். இப்போ பேர்டாக இருக்குன்னா இதெல்லாம் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஹாஃப் ஃபில்டாக இருக்குது. ஹாஃப் ஃபில்ட்னா என்ன அர்த்தம்? தனியாக இருந்துச்சுன்னா தான் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதை பிரித்து அதுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்குதுல 3 கிட்ட இருக்குது. ஸோ அது போயிடுது. ஓகேவா? ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட் இதில் 1 இருக்கும், இதில் 2 இருக்கும். ஸோ இது வந்து எஸ், இது பிஎக்ஸ், இது பிஒய் அண்ட் பிஇசட். ஸோ இந்த எஸ்ஸும் பியும் சேர்ந்து, ஸோ ஒரு எஸ் ஆர்பிட்டலும் ஒரு பி ஆர்பிட்டலும் சேர்ந்து, ஸோ இது ரெண்டும் என்னது? 2 அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. அப்படி தானே? ஸோ ஒரு எஸ் ஆர்பிட்டலும் ஒரு பி ஆர்பிட்டலும் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல் கிடைக்கும். ஸோ ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல்னா 2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல், 3 அட்டாமிக் ஆர்பிட்டல்னா 3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல். இதை நல்லா ஞாபகம். ஹைப்ரிட் ஆர்பிட்டல் எப்படி இருக்கும்னா பார்க்க, ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னது? ஹைப்ரிட் ஆர்பிட்டல். ஓகேவா? இப்போ இந்த இது வந்து sp2 sp-ன்னு சொல்லுவோம், இது ஒரு sp-ன்னு சொல்லுவோம். ஓகேவா? 2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல் கிடைக்குது. 2 அட்டாமிக் ஆர்பிட்டல்லேருந்து 2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல். இது வந்து ஒரு லீனியர் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லீனியர் ஷேப் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் பெரிலியம். சரியா? பெரிலியம்ல சுற்றி 2 sp இருக்குது. இது ஒரு sp, இது ஒரு sp, ஹைப்ரிட் ஆர்பிட்டல். இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். பேசிக்காக இது வந்து ஒரு sp ஆயிரும், இது வந்து ஒரு sp ஆயிரும். ஹைப்ரிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இது வந்து ஹைப்ரிட் ஆர்பிட்டல், ரெண்டுமே ஹைப்ரிட் ஆர்பிட்டல். இது வந்து குளோரின் கூட பாண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்படிதானா? ஸோ குளோரினுக்கு என்னது? ஃப்ளோரினுக்கு அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்து 2s2 2p5. அப்போ குளோரினுக்கு என்னது? 3s2 3p5. ஸோ 3s2 போட்டுக்கிறேன். அப்புறமா 3p5 1 2 3 ஃபஸ்ட்டு தனியாக ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் 4 and 5.
ஸோ 3 லோன் பேரில் போயிடும். 3 லோன் பேர் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் அப்படின்னா இது என்னது PZ. இது வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல். இதை நம்ம ஹைப்ரிடைஸ்டுலாம் ஒன்றும் பண்ணலை. ஓகேவா? ஸோ இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல். அது மட்டும் பாண்ட் ஆகுறதுக்கு ரெடியாக இருக்குது. மற்றெல்லாம் சேர்ந்து தானே இருக்குது. ஆல்ரெடி லோன் பேர் எல்லாமே எல்லாருக்கும் பேர் இருக்குது அப்படி தானே, எல்லாம் சேர்ந்து தானே இருக்காங்க. பட் இது மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த P ஆர்பிட்டல் தான் இந்த மாதிரி நீங்கள் வரைய போகிறீங்க. ஸோ இது வந்து என்னது, குளோரின்குள்ள P ஆர்பிட்டல். எதோட P ஆர்பிட்டல்? குளோரின்குள்ள P ஆர்பிட்டல். PZன்னு வச்சுக்கலாமா? ஏதாச்சும் ஒரு P ஆர்பிட்டல் தான். ஓகேவா? PZன்னு இல்லை, குளோரின்குள்ள P ஆர்பிட்டல். அதில் என்ன இருந்துச்சு, ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு. அது ரெண்டும் பேர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஆர்பிட்டல். இது ரெண்டும் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஆல்வேஸ் ஹைப்ரிட் ஆர்பிட்டல் ப்ளஸ் அட்டாமிக் ஆர்பிட்டல் வில் ஒன்லி ஃபார்ம் சிக்மா பாண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ஃப்ளூரினில் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளூரினில் வந்து மிச்சம் 3மே என்னது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது 3மே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இந்த சைடும் நீங்கள் ஃப்ளூரின் போட்டு 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே, அடுத்து என்னது, MgCl2. அதே தான், பெர்லியம் பதிலாக Mg, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பெர்லியம், மெக்னீஷியம் எல்லாத்துக்கும் நான் என்ன சொன்னேன், வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 தான். ஸோ அதே தானே உங்களுக்கு கிடைக்கும், அதே sp2 தான் கிடைக்கும், sp தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 போட்டுருவீங்க. அப்புறம் குளோரினுக்கு நான் என்ன சொன்னேன், 7 2 சார் 14 போட்டுவீங்க. ஸோ 16 கிடைக்கும். 16 தானே போன வாட்டியும் கிடச்சிச்சு. ஸோ 16 கிடச்சா என்ன வரும், 8 2 சார் 16. ஸோ வந்து அதே sp தான் கிடைக்கும். ஸோ Mg சென்டரில் இருக்கும். அப்புறமா இது என்னது, இது ஒரு sp, இது ஒரு sp. ஓகேவா? இது 2 sp-லேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ இந்த பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம் எல்லாமே இப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இங்கே ஒரு குளோரின் இருக்கும், இங்கே ஒரு குளோரின் இருக்கும், அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதில் ஒரு எலக்ட்ரான், P ஆர்பிட்டல். ஸோ இது ஹைப்ரிட் ஆர்பிட்டல், sp ஆர்பிட்டல், இது வந்து PZ ஆர்பிட்டல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சிக்மா பாண்ட். அப்புறம் இந்த சைடும் குளோரின் இருக்கும், இந்த சைடும் குளோரின் இருக்கும். ஸோ குளோரினை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ், 3 லோன் பேர் இருக்கும். ஃப்ளூரினை சுற்றி 3 லோன் பேர் பார்த்தோம்னா அதே மாதிரி குளோரினை சுற்றி 3 லோன் பேர் இருக்கும். ஓகே, சேம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த பெர்லியம்க்கு போட்ட மாதிரி. ஓகே, தேங்க்யூ.